எவ்வளோண்ணே? 100 ரூபா. வீட்டிலே தங்காத நகைக்கு தங்க நகைன்னு பேர். நாளுக்கு நாள் ரேட் ஏறிட்டே இருந்தால் என்ன? ஒன்றுக்கும் லாய்க்கில்ல. டேய் கண்ணா, என்னடா நீ பாட்டுக்கு வந்து நிற்கிற? ஃபோன் பண்ணியிருந்தா உங்கள் அண்ணனை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருப்பல்ல. இல்லை நீ அண்ணனுக்கு ஏன் மீன் சிரமம் தான், நானே வந்துட்டேன். சரி உள்ளவா. சரிங்க நீ. டேய் கண்ணா, இப்போ தான் அண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தா கண்ணா ஃபோன் பண்ணுவான் ரயில்வே ஸ்டேஷன் போய் கூட்டிகிட்டு வரணுன்ட்டு. அதுக்குள்ளே நீயே வந்துட்ட? இல்லைண்ணா, வயசான காலத்தில் உங்களை சிரமப்படுத்தக்கூடாதுன்னு தான் நானே வந்துட்டேன். வயசாச்சா? ஆ, யாருக்கு வயசாச்சு? உன் அண்ணி தனியாக கூட்டிக்கிட்டே கேளு, யாருக்கு வயசாச்சா இல்லையான்னு சொல்லுவா. என்னங்க நீங்கள் குழந்தைன பக்கத்தில் வச்சுக்கிட்டு? கண்ணா, நீ ட்ரெயினில் வந்தது டயர்டாக இருக்கும், போய் குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம். சரிங்க நீ. சரி, தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கான், நல்லா நாட்டுக்குள்ளே பிடிச்சிட்டு வரேன். மணக்க சமைச்சு போட அவனுக்கு, சரியா? ஓ அப்படியா? உங்கள் வீட்டு ஆளுங்க வந்தா நாட்டுக்கோழி, எங்கள் வீட்டு ஆளுங்க வந்தா போண்டா கோழி, போயா டூமாங்கோழி. நீ ஒரு வெடக்கோழி. யோ சும்மா பேசிகிட்டு இருக்காம போயா. வந்து மிச்சத்தை வச்சுக்கிறேன். தம்பிக்கு வைடி. ம் அண்ணே, நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக வச்சுருக்கீங்க, வேற லெவல். ஹாஸ்டலில் சாப்பிட்டு செத்து போன நாக்க பொழைக்க வச்சுட்டீங்க. ஏண்டா ஹாஸ்டல் நாட்டுக்கோழி குழம்புலாம் போட மாட்டாங்களா? அங்கெல்லாம் எங்கண்ணே, ஊரில் நிறைய நாட்டுக்கோழி சாப்பிட்ருக்கேன், ஹாஸ்டல்லாம் போட மாட்டாங்க. அப்போ ஊரில் நிறைய கோழி பிடிச்சிருக்க. ஆமாம், பிடிச்சா தான் அடிக்க முடியும், அடித்தா தான் சமைக்க முடியும், சமைச்சா தான் சாப்பிட முடியும். அப்படி சமைச்சு சாப்பிட்டு சப்பு இழுக்கும்போது வரும் பாரு ஒரு டேஸ்ட்டு. அதெல்லாம் வாயால் சொல்ல முடியாதுண்ணா. விட்டா உறிஞ்சி ஊதி தள்ளிடுவ போல. நானும் எவ்வளோ கோழிகளை பிடிச்சி அடித்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் எவ்வளோ சாப்பிட்டாலும் வண்ணிட்டு இருக்க டேஸ்ட்டு வேறு எங்கேயும் இல்லைடா. என்னங்க தம்பியை வச்சுக்கிட்டு என்ன பேசுறீங்க? சும்மா பேசாம சாப்பிடுங்க. கரெக்டு தானே நீ சொல்கிறது. அண்ணியோட டேஸ்ட்டு என் நாக்கில் ஒட்டிக்கிச்சு. இனிமே என்னை விட்டு போகாது. டேய் என்னடா சொல்கிற? வண்ணி நான் தான்டா டேஸ்ட் பண்ணணும். அண்ணே, நான் குழம்ப சொன்னேண்ணே. டேய் நானும் குழம்பு தான்டா சொன்னேன். ஆமாம், நீ எப்போ கிளம்புற? நாளைக்கு இன்டர்வியூ முடிச்ச உடனே ஊருக்கு கிளம்பிடுவேண்ணே. அப்போ ஓகே, சாப்பிடு. முதல்ல இவனை ஊருக்கு அனுப்பணும். என்ன பார்க்குற? பீஸ் வைடி. இந்தா கண்ணா பால். பால் குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல? சின்ன வயசுலேருந்தே பால் குடிக்கிறேண்ணே. நீங்கள் கொடுக்குறீங்க, மாட்டேன்னு நான் சொல்லுவேன். சரி நீ குடி, நான் போய் உங்கள் அண்ணனுக்கு பால் கொடுக்குறேன். அண்ணி, நாங்கள் தான் சின்ன பசங்க பால் குடிக்கிறோம், அண்ணன் என்னம்மா பால் குடிக்கிறாரு? அதுவா, அது வந்து பகலில் என்னமோ பச்சை குழந்த மாதிரி தான், ராத்திரி ஆனால் பாம்பாக மாறிடுவார். அதுக்கப்புறம் பாம்பு படையெடுக்குமா, அப்புறம் பால் குடிக்கும். இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, நீ பால் குடிச்சிட்டு தூங்கு. ம் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டேன் சார். ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் வரேன் கிளம்பி. சரி, நாளைக்கு கிளம்பணுமா? சரி சார், நான் வரேன். இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. தம்பி கொடுத்தியா?
ம் கொடுத்தங்க, குடிச்சிட்டான். ம். என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு நம்ம ஆடிட்ரு அரக்கோணம் ஹெட் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. 5 மாதம் கணக்கு பெண்டிங்கில் இருக்குது, அதை உடனே கிளியர் பண்ணணுமா. சரி போயிட்டு வாங்க. இது ஒரு நாள் முடிகிற வேலை இல்லைம்மா, 2-3 நாள் ஆனால் கூட ஆகலாம். என்னங்க சொல்கிறீங்க? அப்போ நாளைக்கு நீங்கள் போயிட்டு வரமாட்டீங்களா? நாளைக்கு கதையை நாளைக்கு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கதை சொல்கிறேன், வா. என்ன கதைங்க? விடு கதை. சரி சொல்லுங்க. விரிச்சதில் முறைச்சதை விட்டா விடிஞ்சா வெள்ளையா தெரியும், அது என்னன்னு சொல்லு. என்னங்க அது? உனக்கு தெரியலையா? ம்ஹும். வா. சீ, என்னங்க நீங்க? அடுப்பு. அடுப்பா? செல்லம், ஆமா. நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். கல்லிடி நீ வெள்ள குட்டி. நான் ஒன்று சொல்லட்டுமா? சொல்லு 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 சொல்லு. யாருமே செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும், அது என்ன? அது என்ன? அது என்னது? ம். அதுவா? சி, அது இல்ல, கண்ணிமை. அது போய் தானே சொல்ற, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதான் 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 போய் சொல்லக்கூடாது. அதான் ரீச் ஆயிட்டு கால் பண்ணுங்க. பண்ணுறேன். அண்ணே நான் போயிட்டு வரேண்ணே. இருடா, அண்ணாவை ட்ராப் பண்ண சொல்கிறேன். அம்மா உனக்கு இன்ட்ரி எங்க? ஆவடி தானா? நான் போகிற வழி தான் விட்டுறேன். இந்த கார் சாவி பேக்கை காரில் போய் நான் வரேன். சரிண்ணா. போயிட்டான். செல்லம், ம், வேணாம் உன்னை விட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரேன். வேணாம். 2-3 நாளைக்கு தாங்குற மாதிரி ஏதாச்சும் நச்சுன்னு கொடுமா. கொடு. பார்த்து பத்திரமா இரு. நீங்க எல்லாம் எப்படிங்க இருப்பேன்? நான் மட்டும் எப்படி இருப்பேன் உன்னை விட்டுட்டு? கல்லி குள்ளா. அந்த வரேன் வரேன். சரி நான் பார்த்துட்டு வரேன். பாய் செல்லம். வா கண்ணா, ரொம்ப டயர்டாக இருக்க போல. மோர் குடிக்கிறியா ஜூஸ் குடிக்கிறியா? மோர் ஜூஸு எதா கொடுங்க நீ. என்ன கண்ணா, இன்டர்வியூ எப்படி போச்சு? என்ன சொன்னாங்க? சூப்பராக போச்சு அண்ணி. வேலை ஓகே ஆயிடுச்சு. அடுத்த மாதம் வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. டேய் சூப்பர்ரா. ஸ்வீட் எல்லாம் கிடையாதா? ஸ்வீட் என்னண்ணே, ட்ரீட்டே இருக்குது. வாவ், வெரி குட். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ராதா சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க.
கண்ணன் என்டேரிக்கு போயிட்டு வந்துட்டானா? கண்ணன் வந்துட்டான். ஒரு முக்கியமான விஷயம், நான் வரத்துக்கு ஒரு 2 3 நாள் ஆகும். என்னங்க சொல்கிறீங்க? 2 நாள் ஆகுமா? போன உடனே வர்றேன்னு தானே சொன்னீங்க. ஏய், என் வேலை தான் உனக்கு தெரியும்ல, புரிஞ்சிக்காம பேசுகிற பார்த்தியா? சரி, கண்ணன் அங்கே இருக்கான்ல, ம், இருக்கான். ஃபோனை கொடு. ம். உங்கள் அண்ணன் பேசணுமா? அண்ணா டேய் கண்ணா, நீ எப்போ ஊருக்கு போகிறேன்னு சொன்ன? ஈவினிங் போகிறேண்ணே. ஈவினிங்கில் ஒன்றும் போக வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வரத்துக்கு ஒரு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் அண்ணியை பார்த்துக்க. நான் வந்ததுக்கப்புறம் நீ ஊருக்கு போகலாம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அண்ணியை நான் பார்த்துக்கிறேண்ணே. சரியா? வச்சுறேன். சரிண்ணே. கண்ணா, பக்கத்து கடையில் போய் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேண்ணே. காலிஃப்ளவர் வாங்கிக்க, ம் அப்புறம் வெங்காயம் தக்காளி வாங்கிக்க, கத்திரிக்காய் வாங்கிக்க, அப்புறமா பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிக்க. ம் சரிண்ணே. அப்புறம் அந்த குண்டா இருக்குமே கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய் வேணாம். ஓ நீட்டாக இருக்குமே ஆ பெங்களூர் கத்திரிக்காய், ஆ அது வாங்கிட்டு வா. சரி. ம் கண்ணா, ஆ கத்திரிக்காய் இல்லைன்னா வெள்ளரிக்காய் வாங்கிட்டு வா. சரிண்ணே. அண்ணி, வெள்ளரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் வாங்க சொன்னீங்க, ஒன்றுமே காணோம். டேய் முட்டாள், யாராவது வெள்ளரிக்காய் சாம்பாரில் போடுவாங்களா? இல்லை, நிறைய காய் வாங்கிட்டு வர சொன்னீங்க, ஒன்றுமே இல்லையா, அதான் கேட்டேன். டேய், நொய் நொய்னு பேசாமல் சாப்பிட்றா. ஆ அண்ணி, என்னாச்சு? ஏதோ பூச்சி போயிடுச்சு. ஆ ம் ஆ ஆ ஆ ஆ ஓ ஆ ஆ டேய், என்னாச்சு? ஆ என்னாச்சு? இல்லை, அடிபட்டுருச்சு. எங்க காட்டு பார்க்கலாம். இல்லை வேணாம் நீ, வேணாம் கொண்டா, நான் பார்க்குறேன். வேணாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அங்கே கொஞ்சம் இங்கேயா? ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ ஆ ஆ ஆ ஆ ஓ ஓ கொஞ்சம் மேலே. ஆ ஆ
ஆ ஆ ஆ அண்ணி, நீங்கள் என்ன இங்கே? எனக்கு அங்கே தனியாக படுக்க பயமாக இருந்துச்சு. ஏன், என்னாச்சு? இல்லை, பயமாக இருக்கு. ஏன், என்ன பிடிக்கலையா? இல்லை, அது வந்து எங்கள் அண்ணன் நினச்சாதான் பயமாக இருக்கு. அண்ணனுக்கெல்லாம் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் நீ செய்.
பக்கமாக போய் பார்க்குறத விட பின் பக்கமாக போய் சர்ப்ரைஸ் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். எங்கே இருக்கான்னு தெரியலையே. கண்ணா, மாமா இவன் இங்க எப்படி வந்தானோ எனக்கு தெரியல மாமா. டேய் அயோக்கிய பயல, சித்தப்பா பையனை உன்னை கொண்டு வந்து வீட்டில் வச்சா என் வீட்டு மேலே ஏறி மேரியா? வாடா, நன்றி கட்டணா. வாடா, சொல்றது கேளு. வாடா, எதுவும் பேசாத. போடா பச்சை துரோகி. அம்மா, குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு அவனை துரத்தி இருக்கணும். என் மேல தப்பு. எங்க அந்த பையன்? நான் என் நம்பி வீட்டில் விட்டதுக்கு 2-3 நாள் என் குடும்பத்தையும் கெடுத்துட்டான். நன்றி கேட்டேன் நாயே, இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. போடா.